மார்க் 5ஆம் அதிகாரம் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். 5ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். ಮಾರ್ಕ್ 5:34. ಮಾರ್ಕ್ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 5ನೇ ಅಧ್ಯಾಯ 34ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದೋಣ. இரண்டு பகுதிகளாக இந்த செய்தியை நான் கொடுக்க விரும்புகிறேன். ಎರಡೂ ಕಡೆಯಿಂದಲೂ ಈ ಸಂದೇಶವನ್ನು ಕೊಡಲು ಇಷ್ಟಪಡುತ್ತೇನೆ. கர்த்தர் என்னிடத்தில் பேசினதையும் கர்த்தர் எனக்கு உணர்த்தின ஒரு சில காரியங்களையும் நான் சொல்ல விரும்புகிறேன். ಕರ್ತನು ನನ್ನ ಬಳಿ ಮಾತನಾಡಿದ್ದನ್ನು ಮತ್ತು ಕರ್ತನು ನನಗೆ ಕೆಲವೊಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹೇಳಿದ್ದನ್ನು ನಾನು ನಿಮ್ಮ ಬಳಿ ಹಂಚಿಕೊಳ್ಳಲು ಇಷ್ಟಪಡುತ್ತೇನೆ. இந்த மார்க் 5ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது ಮಾರ್ಕ್ 5:34ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡುವುದಾದರೆ, அவர் அவளை பார்த்து, ಅವರು ಆಕೆಯನ್ನು ನೋಡಿ, மகளே ಮಗಳೇ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, ನಿನ್ನ ನಂಬಿಕೆಯೇ ನಿನ್ನನ್ನು ಸ್ವಸ್ಥ ಮಾಡಿತು, நீ சமாதானத்தோட போய் ನೀನು ಸಮಾಧಾನದಿಂದ ಹೋಗು, உன் வேதனை நீங்கி ನಿನ್ನ ರೋಗವನ್ನು ಹೋಗಿ சுகமாயிரு என்றார். ನಿನಗೆ ಗುಣವಾಗಲಿ ಎಂದು ಹೇಳಿದನು. இந்த வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது ವಾಕ್ಯಗಳನ್ನು ನಾವು ನೋಡುವಾಗ 12 வருடங்கள் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீயை ஆண்டவர் சுகமாக்கி இருக்கிறார். 12 ವರ್ಷಗಳಿಂದ ಒಬ್ಬ ರಕ್ತ ಕುಸುಮ ರೋಗವಿದ್ದ ಒಬ್ಬ ಸ್ತ್ರೀಯನ್ನು ಆತನು ಸ್ವಸ್ಥ ಮಾಡಿದ್ದನು. ஆண்டவர் இந்த 12 வருஷமாக இருந்த இந்த ஸ்திரீயை அவர் தேடி சென்று சுகமாக்கவில்லை. ದೇವರು ಈ 12 ವರ್ಷಗಳಿಂದ ರಕ್ತ ಕುಸುಮ ರೋಗವಿದ್ದಂತ ಆಕೆಯನ್ನು ಆತನು ಹುಡುಕಿ ಹೋಗಿ ಸ್ವಸ್ಥಗೊಳಿಸಲಿಲ್ಲ. இயேசுவை தேடி வந்து சுகம் பெற்றுக்கொண்ட ஒரு ஸ்திரீ தான் இந்த ஸ்திரீ. ಯೇಸುವನ್ನು ಹುಡುಕಿ ಬಂದು ಸ್ವಸ್ಥತೆಯನ್ನು ಪಡೆದುಕೊಂಡ ಆಕೆಯೇ ಒಬ್ಬ ಸ್ತ್ರೀ. நீங்கள் கவனிக்க வேண்டும். ನೀವು ಗಮನಿಸಬೇಕು. இயேசுவிடத்தில் வந்து அவர் கேட்கவில்லை என்னை சுகப்படுத்தும் என்று. ಯೇಸುವಿನ ಬಳಿ ಬಂದು ಆಕೆ ಕೇಳಲಿಲ್ಲ ನನ್ನನ್ನು ಸ್ವಸ್ಥಪಡಿಸು ಎಂದು. இயேசுவிடத்தில் வந்து இயேசுவே என்னை சுகமாக்குங்க எனக்கு வார்த்தையை கொடுங்கன்னு அவர் கேட்கவில்லை. ಯೇಸುವಿನ ಬಳಿ ಬಂದು ದೇವರೇ ನನ್ನನ್ನು ಸ್ವಸ್ಥಪಡಿಸಿರಿ ಎಂದು ಅವಳು ಬಾಯಿ ಬಿಟ್ಟು ಕೇಳಲಿಲ್ಲ. அவர் இயேசுவின் அந்த வஸ்திர தொங்கலை தொட்டாள். ಆಕೆಯು ಯೇಸುವಿನ ವಸ್ತ್ರದ ಕೊನೆ ಹಂಚನ್ನು ಆಕೆ ಮುಟ್ಟಿದಳು. அதற்கு முன்பதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ಅದರ ಮುಂಚೆ ನೋಡಿದರೆ ನೀವು அங்கு अनेक ஜன கூட்டங்கள் அவரை நெருக்கி கொண்டிருந்தார்கள். ಅಲ್ಲಿ ಅನೇಕರ ಜನರ ಗುಂಪು ಆತನ ಸುತ್ತಲೂ ನಿಂತಿದ್ದರು. அவர் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிற்கு போக வேண்டியதா இருந்ததினால் அவர் நடந்து செல்லும் பொழுது अनेक ஜனங்கள் அவரை நெருக்கி கொண்டிருந்தார்கள். ಆತನು ಪ್ರಾರ್ಥನಾಲಯದ ಮುಖ್ಯಸ್ಥನ ಮನೆಗೆ ಹೋಗಬೇಕು ಎಂದು ಆತನು ಅಧಿಕಾರಿಯ ಮನೆಗೆ ಹೋಗಬೇಕು ಅಂತ ಅಲ್ಲಿ ನಿಂತಿರುವಾಗ ಅಲ್ಲಿ ಯೇಸುವನ್ನು ಅನೇಕ ಜನರು ಮುತ್ತಿಕೊಂಡಿದ್ದರು. அப்படியாய் அவரை நெருக்கி கொண்டிருந்த பொழுது இந்த ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள் என்று வேதம் சொல்லுகிறது. ಹಾಗೆ ಅಲ್ಲಿ ಗುಂಪು ನಿಂತಿದ್ದಾಗ ಆ ಗುಂಪಿನಲ್ಲಿ ಒಬ್ಬಾಕೆಯಾಗಿ ಈತಳು ಯೇಸುವಿನ ವಸ್ತ್ರವನ್ನು ಮುಟ್ಟಿದಳು. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುವಾಗ இயேசு செல்லுகிற காரியம் வேற ஒன்றிற்காக, ಯೇಸು ಆತನು ಹೊರಟು ಹೋಗುತ್ತಿದ್ದು ಬೇರೆ ಕಾರ್ಯಕ್ಕಾಗಿ, இயேசு அவர் வேறு ஒரு அற்புதத்தை செய்ய போய் கொண்டிருக்கிறார். ಯೇಸು ಅಲ್ಲಿ ಬೇರೊಂದು ಅದ್ಭುತ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಹೋಗುತ್ತಿದ್ದರು. அந்த நேரத்துல இந்த ஸ்திரீ அவர் இயேசு கிறிஸ்துவினிடத்துல எந்த வார்த்தையும் பேசவில்லை. ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಆ ಸ್ತ್ರೀಯು ಯೇಸುವಿನ ಬಳಿ ಯಾವುದೇ ಒಂದು ಮಾತನ್ನು ಆಡಲಿಲ್ಲ. ஆனா இந்த ஸ்திரீக்கு இருந்த கஷ்டமோ 1 வருடம் 2 வருடம் அல்ல, 12 வருடங்களாக அவள் மிகுந்த கஷ்டப்படுகிறவளாக இருந்தாள். ಆದರೆ ಆ ಸ್ತ್ರೀಯಾದರೂ 1 ವರ್ಷ 2 ವರ್ಷ ಅಲ್ಲ 12 ವರ್ಷಗಳಿಂದ ಆಕೆ ಆ ರೋಗದಿಂದ ಬಳಲುತ್ತಿದ್ದಳು. 12 வருஷமாக இதற்கு ஒரு வழி இல்லாமல் அவள் தேடிக்கொண்டிருந்தாள். 12 ವರ್ಷಗಳಿಂದ ಇದಕ್ಕೊಂದು ದಾರಿಯೇ ಇಲ್ಲದೆ ಆಕೆ ಹುಡುಕುತ್ತಿದ್ದಳು. 26 நீங்க பாத்தீங்கன்னா 26ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೀವು ನೋಡುವುದಾದರೆ, அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு, ಅನೇಕ ವೈದ್ಯರಿಂದ ಬಹು ಕಷ್ಟಪಟ್ಟು, என்ன அர்த்தம்? ಏನು ಅರ್ಥ ಇದಕ್ಕೆ? அவள் இயேசுவை தேடுவதற்கு முன்பதாக, ಆಕೆ ಯೇಸುವನ್ನು ಹುಡುಕುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ, இயேசுவை அவர் காண்பதற்கு முன்பதாக அநேக வைத்தியர்களிடத்தில் அவள் சென்றிருந்தாள். ಯೇಸುವನ್ನು ನೋಡುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ ಆಕೆಯು ಅನೇಕ ವೈದ್ಯರ ಬಳಿ ಹೋಗಿದ್ದಳು. இந்த வைத்தியர்களால் வருத்தப்பட்டுனா என்ன அர்த்தம் தெரியுமா? ಈ ವೈದ್ಯರಿಂದ ಬಹು ಕಷ್ಟಪಟ್ಟು ಅಂದರೆ ಅರ್ಥವೇನು ಗೊತ್ತಾ? இந்த வைத்தியர்கள் கொடுத்த மருத்துவம், இந்த வைத்தியர்கள் கொடுத்த பத்தியம், இந்த வைத்தியர்களால் ஏற்பட்ட பல காரியங்கள் அவளுக்கு வருத்தங்களை உண்டு பண்ணினது. ಆ ವೈದ್ಯರು ಕೊಟ್ಟಂತ ಔಷಧಿಗಳು, ಆ ವೈದ್ಯರು ಕೊಟ್ಟ
ಕೊಟ್ಟಂತ ಆ ಕಷ್ಟಗಳು ಅದನ್ನೆಲ್ಲವೂ ಆಕೆ ತುಂಬಾ ಕಷ್ಟಪಡುತ್ತಿದ್ದಳು. சாதாரணமா நமக்கு உடம்பு சரியில்லைனாலே நம்ம எவ்வளவு கஷ்டப்படுகிறோம். ಬಹು ಸಾಧಾರಣವಾಗಿ ನಮಗೆ ಒಂದು ಹುಷಾರಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದರೆ ನಾವು ಎಷ್ಟು ಕಷ್ಟಪಡುತ್ತೇವೆ. நம்ம விருப்பப்பட்டதை சாப்பிட முடியாது, ನಾವು ಇಷ್ಟಪಟ್ಟಿದ್ದನ್ನು ತಿನ್ನುವುದಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ, நம்ம நினைச்ச இடத்துக்கு போகவும் முடியாது, ನಾವು ಅಂದುಕೊಂಡ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗಲು ಆಗುವುದಿಲ್ಲ, நம்முடைய அன்றாட வேலைகளை செய்ய முடியாது, ನಾವು ದಿನನಿತ್ಯದ ಕೆಲಸಗಳನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ. இந்த பெண்மணிக்கு இதனால் என்ன ஆனது தெரியுமா? ಈ ಸ್ತ್ರೀಗೆ ಅದರಿಂದ ಏನಾಯಿತು ಗೊತ್ತಾ? தனக்கு உண்டான எல்லாவற்றையும் இழந்து போகிற ஒரு சூழ்நிலை இவளுக்கு வந்தது. ತನಗೆ ಇದ್ದಂತ ಎಲ್ಲವನ್ನು ಕಳೆದುಕೊಳ್ಳುವಂತ ಒಂದು ಸ್ಥಿತಿ ಬಂತು. ஆனாலும் இவளுக்கு ஒரு சுகம் கிடைக்கவில்லை. ಆದರೂ ಸಹ ಆಕೆಗೆ ಒಂದು ಸ್ವಸ್ಥತೆ ಸಿಕ್ಕಿರಲಿಲ್ಲ. மொத்த சொத்து பத்தும் கிட்டத்தட்ட இழந்து போன ஒரு சூழ்நிலை. ಆಕೆಯ ಪೂರ್ತಿ ಸ್ವತ್ತನ್ನೇ ಕಳೆದುಕೊಳ್ಳುವಂತ ಸ್ಥಿತಿ ಆದರೂ ಸಹ நீங்க ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். ನೀವು ಒಂದನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. யூதர்களுடைய முறைமையின்படி, ಆ ಯೂದರ ಆಚಾರದ ಪ್ರಕಾರ இப்படிப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் அவர்கள் தீட்டானவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது என்னாகமத்தில. ಇಂಥ ಸಮಸ್ಯೆಗಳಿದ್ದವರು ಅವರನ್ನು ಅಂಟಾಗಿ ಕಾಣಿ ದೂರ ಇಡುವಂತ ಒಂದು ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇದ್ದವರು. ಅವರು இவங்களை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க தெரியுமா? ಅವರನ್ನು ಹೇಗೆ ಟ್ರೀಟ್ ಮಾಡುತ್ತಿದ್ದರು ಗೊತ್ತಾ? வீட்டுக்குள்ள வைக்க மாட்டாங்க, ಮನೆಯೊಳಗೆ ಇಡುತ್ತಿರಲಿಲ್ಲ. அவங்க வெளியில தான் இருக்கணும். ಅವರು ಮನೆಯ ಹೊರಗೆ ಇರಬೇಕು. அவங்க சாப்பிடுற தட்டுல இன்னொருத்தவங்க சாப்பிட மாட்டாங்க. ಅವರು ಊಟ ಮಾಡುವ ತಟ್ಟೆಯಲ್ಲಿ ಬೇರೊಬ್ಬರು ತಿನ್ನುವುದಿಲ್ಲ. அவங்க கிட்ட யாரும் நின்னு பேச மாட்டாங்க. ಅವರ ಹತ್ತಿರವೂ ಸಹ ಯಾರು ನಿಂತು ಮಾತನಾಡುತ್ತಿರಲಿಲ್ಲ. அவங்களை யாரும் தொடவும் முடியாது. ಅವರನ್ನು ಯಾರು ಮುಟ್ಟಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இந்த பெண்மணி 12 வருடங்களாக கடந்து வந்திருந்தாள். ಇಂಥ ಒಂದು ಸನ್ನಿವೇಶದಲ್ಲಿ ಈಕೆ ಒಂದು 12 ವರ್ಷಗಳು ಕಳೆದಿದ್ದಳು. இந்த யூத முறைமையின்படி, ಆ ಯೂದ ಆಚಾರದ ಪ್ರಕಾರ அவர்களுடைய 12ஆம் வயதிலேயே ಅವರ 12ನೇ ವಯಸ್ಸಿನಲ್ಲಿ இந்த பழைய ஏற்பாட்டில் இருக்கிற உபாகமம், யாத்திரையாகமம், எண்ணாகமம் போன்ற அனைத்து முறைமைகளையும் அவர்கள் கற்றுத்தீர வேண்டும். ಈ ಹಳೆಯ ಒಡಂಬಡಿಕೆಯ ಪ್ರಕಾರ ಧರ್ಮೋಪದೇಶ ಕಾಂಡ, ಅರಣ್ಯಕಾಂಡ ಎಲ್ಲವನ್ನ ಅವರು ಓದಿ ತಿಳಿದಿರಬೇಕು. அப்ப இந்த ஸ்திரீக்கு ஒன்று நன்றாக தெரியும், தன்னை படைத்த தேவன் யார் என்று. ಈ ಸ್ತ್ರೀಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತು ನನ್ನನ್ನು ಸೃಷ್ಟಿಸಿದ ದೇವರು ಯಾರು ಎಂದು. இந்த ஸ்திரீக்கு நன்றாக தெரிந்திருக்க வேண்டும் வரப்போகிற மேசியா யார் என்று. ಈ ಸ್ತ್ರೀಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತಿರಬೇಕು ಬರುವಂತಹ ಮೆಸ್ಸಿಯನು ಯಾರು ಎಂದು நீங்கள் கவனிக்க வேண்டும். ನೀವು ಗಮನಿಸಬೇಕು. இவ்வளவு பிரச்சனைகள் மத்தியிலும், ಇಷ್ಟು ಸಮಸ್ಯೆಗಳ ಮಧ್ಯೆಯೂ தனக்கு ஒரு விடுதலை உண்டாகாதா என்று தேடின மத்தியிலும், ನನಗೆ ಒಂದು ಬಿಡುಗಡೆ ಉಂಟಾಗುವುದಿಲ್ಲವಾ ಎಂದು ಹುಡುಕುವವರ ಮಧ್ಯದಲ್ಲಿಯೂ ஒரு சூழ்நிலையில ಒಂದು ಸನ್ನಿವೇಶದಲ್ಲಿ இதை எல்லாத்தையும் விட்டுட்டு ಎಲ್ಲವನ್ನು ದೂರವಿಟ್ಟು இயேசுவை நோக்கி அந்த ஸ்திரீ ஓடி வந்தாள். ಯೇಸುವನ್ನು ಮಾತ್ರ ನೋಡಿ ಆ ಸ್ತ್ರೀ ಓಡಿ ಬಂದಳು. நம்முடைய வாழ்க்கையில ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ நிறைய நேரங்கள்ல ಅನೇಕ ಸಮಯಗಳಲ್ಲಿ பிசிக்கலி நாம் பல காரியங்களை இழந்து விடுகிறோம். ಫಿಸಿಕಲ್ ಆಗಿ ನಾವು ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಕಳೆದುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. ಫಿನಾನ್ಷಿಯಲಿ நிறைய காரியங்களை நம்ம இழந்து போகிறோம். ಫೈನಾನ್ಷಿಯಲ್ ಆಗಿ ನಾವು ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಕಳೆದುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. இங்க இருக்கிற கம்யூனிட்டி சோசியல் வைஸ்ல நம்ம நிறைய காரியங்கள்ல மாறி போகிறோம். ನಮ್ಮ ಕಮ್ಯುನಿಟಿಗಳ ಮೂಲಕ ನಾವು ಅನೇಕ ವಿಷಯಗಳಲ್ಲಿ ನಾವು ಬದಲಾಗಿ ಹೋಗುತ್ತೇವೆ. ஆனால் இந்த ஸ்திரீ ಆಕೆಯು அத்தனை கட்டங்களையும் தாண்டியும் ಇದೆಲ್ಲವನ್ನು ದಾಟಿಯೂ ಸಹ அவருக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்தது. ಆಕೆಯೊಳಗೆ ಒಂದು ನಂಬಿಕೆಯೂ ಇತ್ತು. என்ன விசுவாசம் தெரியுமா? ಎಂತ ನಂಬಿಕೆ ಗೊತ್ತಾ? என்ன விசுவாசம் என்று தெரியுமா? ಎಂತ ವಿಶ್ವಾಸ ಗೊತ್ತಾ? இயேசுவிடத்துல நான் போய் கேட்பத பாக்கிலும் ஓரத்தை நான் தொட்டா போதும் எனக்கு சுகமாயிரும். ಯೇಸುವಿನ ಬಳಿ ಹೋಗಿ ನನ್ನನ್ನು ಸ್ವಸ್ಥಪಡಿಸು ಅಂತ ಕೇಳುವುದಕ್ಕಿಂತ ಆತನನ್ನು ನಾನು ಬರೀ ಮುಟ್ಟಿದರೆ ಸಾಕು ನನಗೆ ಸ್ವಸ್ಥವಾಗಿ ಬಿಡುತ್ತದೆ. அந்த இடத்துல இருந்த கூட்டம் அநேகம். ಅಲ್ಲಿ ಇದ್ದಂತ ಗುಂಪು ದೊಡ್ಡದು. அப்ப என்ன அர்த்தம்? அநேகர் அவரை நெருக்கி கொண்டிருந்தார்கள் என்றால் அநேகர் அவரை தொட்டு கொண்டிருந்தார்கள். ಅಲ್ಲಿ ಅನೇಕರು ಆತನನ್ನು ಮುಟ್ಟುತ್ತಿದ್ದರು. ஆனா அங்கெல்லாம் வல்லமை புறப்படவில்லை. ಆದರೆ ಆತನ ಶಕ್ತಿಯು ಅಲ್ಲಿಂದ ಯಾರ ಬಳಿಗೆ ಹೊರಟು ಹೋಗಲಿಲ್ಲ. அப்பொழுது எல்லாம் வல்லமை எல்லாருக்குள்ளேயும் போகல. ಎಲ್ಲರೊಳಗೂ ಆ ಶಕ್ತಿಯು ಹೋಗಲಿಲ್ಲ. ஆனா ஒரே ஒரு ஸ்திரீக்குள்ள மாத்திரம் வல்லமை சென்றது. ಆದರೆ ಒಬ್ಬಾಕೆಯ ಮೇಲೆ ಮಾತ್ರ ಆ ಶಕ್ತಿಯು ஒரே ஒரு ஸ்திரீக்குள்ள மாத்திரம், அதுவும் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட அந்த ஸ்திரீக்குள்ள மாத்திரம் வல்லமை எப்படி புறப்பட்டது?
ಆ ಒಬ್ಬಾಕೆಯ ಒಳಗೆ ಮಾತ್ರ ಅದು ಆ ಉಡುಪಿನ ಅಂಚನ್ನು ಮುಟ್ಟಿದಂತ ಆಕೆಯೊಳಗೆ ಮಾತ್ರ ಆ ಶಕ್ತಿಯು ಹೇಗೆ ಹೋಯಿತು, எப்படி அது நடந்தது? ಹೇಗೆ ಅದು ನಡೆಯಿತು? இவருக்குள்ள இருந்த விசுவாசம், ಅವರೊಳಗೆ ಇದ್ದಂತ ವಿಶ್ವಾಸ, இவருக்குள்ள இருந்த அந்த அடித்தளமான விசுவாசம், ಆಕೆಯೊಳಗೆ ಇದ್ದಂತ ಆ ದೃಢವಾದ ವಿಶ್ವಾಸ, அந்த விசுவாசத்தின் மூலமாக அவர் தொட்ட பொழுது, ಆ ವಿಶ್ವಾಸದ ಮೂಲಕ ಆಕೆಯು ಮುಟ್ಟಿದಾಗ, அந்த விசுவாசத்தின் மூலமாக செய்த கிரியையினால் ಆ ವಿಶ್ವಾಸದ ಮೂಲಕ ಆಕೆ ಮಾಡಿದ ಒಂದು ಕ್ರಿಯೆಯಿಂದ கர்த்தருடைய வல்லமை புறப்பட்டது. ಕರ್ತನ ಶಕ್ತಿಯು ಹೊರಟಿತು. கர்த்தருடைய வல்லமை புறப்பட்டு ಕರ್ತನ ಶಕ್ತಿಯು ಹೊರಟು எந்த மருத்துவர்களால முடியாத காரியத்தை கர்த்தர் சுகமாக்கினார். ಯಾವುದೇ ವೈದ್ಯರಿಂದ ಮಾಡಲಾಗದ ಕಾರ್ಯವನ್ನು ಕರ್ತನು ಕ್ಷಣದಲ್ಲಿ ಸ್ವಸ್ಥ ಮಾಡಿದನು. பல வைத்தியர்களிடத்தில் சென்றும் சுகமாகாத அந்த ஸ்திரீ சுகமாகினாள். ಅನೇಕ ವೈದ್ಯರ ಬಳಿಯೂ ಹೋಗಿ ಸ್ವಸ್ಥಗೊಳ್ಳದ ಆ ಸ್ತ್ರೀಯು ಆ ಕ್ಷಣದಲ್ಲಿ ಸ್ವಸ್ಥವಾದಳು. நீங்க ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். ನೀವು ಒಂದು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು, உங்களுடைய ஜெபம், ನಿಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಯು, நீங்கள் செய்கிற கர்த்தருக்காக செய்கிற காரியங்கள் ನೀವು ಕರ್ತನಿಗಾಗಿ ಮಾಡುವಂತ ಕಾರ್ಯಗಳು விசுவாசம் உள்ளதாக இருக்க வேண்டும். ಅದು ವಿಶ್ವಾಸ ಉಳ್ಳದಾಗಿ ಇರಬೇಕು. நீங்கள் ஒரு காரியத்திற்காக ஜெபிக்கிறீர்கள் என்றால் ನೀವು ಒಂದು ಕಾರ್ಯಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವುದಾದರೆ உங்களுடைய விசுவாசம் அதிகமாக இருக்க வேண்டும். ನಿಮ್ಮ ನಂಬಿಕೆಯು ಅಧಿಕವಾಗಿರಬೇಕು. உங்களுடைய விசுவாசம் இதை கர்த்தர் எனக்கு செய்வார் என்ற விசுவாசத்தோடு நீங்கள் செய்ய வேண்டும். ಇದನ್ನು ಕರ್ತನು ನನಗೆ ನಿಶ್ಚಯವಾಗಿ ಮಾಡುವನು ಎಂಬ ವಿಶ್ವಾಸದಿಂದ ನೀವು ಅದನ್ನು உங்களுடைய ಮಾಡಬೇಕು. ஜெபம் பதிலை கொண்டு வரும் என்ற விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ನಿಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಯು ಅದಕ್ಕೆ ಉತ್ತರವನ್ನು ತರುವುದು ಎಂಬ ಒಂದು ನಿಶ್ಚಯದೊಂದಿಗೆ ನೀವು ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. நீங்கள் விசுவாசம் இல்லாமல் ஜெபிப்பீர்கள் என்றால் ನೀವು ಆ ವಿಶ್ವಾಸವಿಲ್ಲದೆ ಪ್ರಾರ್ಥಿಸುವುದಾದರೆ கர்த்தருக்கு அது எடுபடாது. ಕರ್ತನ ಮುಂದೆ ಅದು ನಿಲ್ಲುವುದಿಲ್ಲ. ஒருவேளை நீங்க அநேக அற்புதங்களை எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்றால் ಒಂದು ವೇಳೆ ನೀವು ಅನೇಕ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಎದುರು ನೋಡುತ್ತಿರಬಹುದು. உங்க வாயினால் அறிக்கை பண்ணுங்க, ನಿಮ್ಮ ಬಾಯಿಂದ ಅರಿಕೆ கர்த்தர் ಮಾಡಿ, எனக்கு இந்த அற்புதத்தை செய்தார், ಕರ್ತನು ನನಗೆ ಈ ಅದ್ಭುತವನ್ನು கர்த்தர் ಮಾಡಿದ್ದಾನೆ, எனக்கு இந்த காரியத்தை செய்து முடிப்பார். ಕರ್ತನು ನನಗೆ ಈ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಿ தேவன் ಮುಗಿಸುವನು. எனக்காக செய்ய நினைத்த காரியத்தை தடை செய்கிறவன் ஒருவனாகிலும் இல்லை. ದೇವರು ನನಗಾಗಿ ಮಾಡಬೇಕೆಂದಿರುವ ಕಾರ್ಯವನ್ನು ತಡೆ ಮಾಡುವವನು ಯಾರೊಬ್ಬನೂ ಇಲ್ಲ. அதற்கு பிறகு கர்த்தர் சொல்கிறார் பாருங்களேன். ಅದ ನಂತರ ಕರ್ತನು ಹೇಳುತ್ತಾನೆ ನೋಡಿ. ஏன் கர்த்தர் அப்படி சொல்ல வேண்டும்? ಯಾಕೆ ಕರ್ತನು ಹೀಗೆ ಹೇಳಬೇಕು? மகளே, ಮಗಳೇ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ನಿನ್ನ ನಂಬಿಕೆಯೇ ನಿನ್ನನ್ನು ಸ್ವಸ್ಥ ಮಾಡಿತು. நிறைய நேரங்களில் நம்ம விசுவாசத்தை கைவிடுகிறோம். ಅನೇಕ ಸಮಯಗಳಲ್ಲಿ ನಾವು ವಿಶ್ವಾಸವನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡುತ್ತೇವೆ. ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற நாம் விசுவாசத்தை கைவிடுகிறோம். ಯಾವುದೋ ಒಂದು ವಿಷಯಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಿರುವ ನಾವು ಕೆಲವೊಂದು ಸಮಯಗಳಲ್ಲಿ ಆ ವಿಶ್ವಾಸವನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡುತ್ತೇವೆ. இந்த ஸ்திரீயோட விசுவாசத்தை கொஞ்சம் நோக்கி பாருங்களேன். ಈಕೆಯ ವಿಶ್ವಾಸವನ್ನು ಸ್ವಲ್ಪ ನೋಡಿ. 12 வருடம், 12 ವರ್ಷಗಳು, 12 வருஷம், 12 ವರ್ಷಗಳು, 6 மாசம் நம்மளால ஒரு கஷ்டத்தை தாங்க முடியல. 6 ತಿಂಗಳು ನಮ್ಮಿಂದ ಒಂದು ಕಷ್ಟವನ್ನು 3 ಸಹಿಸಿಕೊಳ್ಳಲಾಗುವುದಿಲ್ಲ. மாசம் ஒரு கஷ்டம் இருந்துச்சுன்னா நம்ம புலம்பி துடிக்க ஆரம்பித்து விடுகிறோம். 3 ತಿಂಗಳು ನಮಗೊಂದು ಸಮಸ್ಯೆ ಇದ್ದರೆ ನಾವು ಗುಣಗುಟ್ಟಿ ನಾವು ಅದು ಒದ್ದಾಡಿ ಬಿಡುತ್ತೇವೆ. 12 வருஷம் 12 ವರ್ಷಗಳು எப்படி அவரால் உயிர் வாழ முடிந்தது? ಹೇಗೆ ಆಕೆಯಿಂದ ಜೀವಿಸಲು ಸಾಧ್ಯವಾಯಿತು? எப்படி தெரியுமா? ಹೇಗೆ ಗೊತ್ತಾ? என்னை படைத்த தேவன் உண்டு, ನನ್ನನ್ನು ಸೃಷ್ಟಿಸಿದ ஒரு நாள் நிச்சயமாக அவரை நான் காண்பேன். ಒಂದು ದಿನ ನಿಶ್ಚಯವಾಗಿ என்னை படைத்த தேவன் என்னை சுகமாக்க போதுமானவராய் இருக்கிறார். ನನ್ನನ್ನು ಸೃಷ್ಟಿಸಿದ ದೇವರು ನನ್ನನ್ನು ಸ್ವಸ್ಥ ಮಾಡಲು ಆತನು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. நிச்சயமாக ஒரே நாளில் நான் சுகம் பெறுவேன். ನಿಶ್ಚಯವಾಗಿ ಕ್ಷಣ ಮಾತ್ರದಲ್ಲಿ ನಾನು ಸ್ವಸ್ಥಗೊಳ್ಳುವೆನು. விசுவாசம். ಆ ವಿಶ್ವಾಸ. நம்முடைய எதிர்காலத்தை குறித்து நமக்கு விசுவாசம் இல்ல. ನಮ್ಮ ಭವಿಷ್ಯ ಕಾಲದ ಬಗ್ಗೆ ನಮಗೆ ವಿಶ್ವಾಸವಿಲ್ಲ. நம்முடைய வாழ்க்கை குறித்து நமக்கு நம்பிக்கை இல்ல. ನಮ್ಮ ಜೀವನದ ಬಗ್ಗೆ ನಮಗೆ ನಂಬಿಕೆ ಇಲ್ಲ. நாம் செய்கிற வேலையை குறித்து நமக்கு விசுவாசம் இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது. ನಾವು ಮಾಡುವ ಕೆಲಸಗಳ ಮೇಲೆ ನಮಗೆ ನಂಬಿಕೆ ಇಲ್ಲದೆ ಹೋಗುತ್ತಾ ಇದೆ. அற்புதமே நடக்காம 12 வருஷம் ஒரு ஸ்திரீ விசுவாசிப்பாள் என்றால், ಯಾವುದೇ ಒಂದು ಅದ್ಭುತವೂ ನಡೆಯದೆ 12 ವರ್ಷಗಳಿಂದ ಒಬ್ಬ ಸ್ತ್ರೀಯು ಆಕೆಯು ವಿಶ್ವಾಸಿಸುವುದಾದರೆ கர்த்தர் நமக்கு எவ்வளவு அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். ಕರ್ತನು ನಮಗೆ ಎಷ್ಟು ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. கர்த்தர் நம்மை எப்படியாய் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். ಕರ್ತನು ನಮ್ಮನ್ನು ಹೇಗೆಲ್ಲ ಕಾಪಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. உங்களுக்கு தெரியுமா? ನಿಮಗೆ ಗೊತ್ತಾ? நாளைக்கு தேவைக்கு பணம் இல்ல, ನಾಳೆಗೆ ಅವಶ್ಯಕತೆಗೆ ಹಣವಿಲ್ಲ, அடுத்த நாள் சாப்பாட்டுக்கு வழி இல்ல, ಮರುದಿನದ ಆಹಾರಕ್ಕೂ ಸಹ ಹಣವಿಲ್ಲ. ஆனாலும் விசுவாசத்தை அந்த பெண்மணி கைவிடவில்லை. ಆದರೂ ವಿಶ್ವಾಸವನ್ನು ಆಕೆ ಬಿಡಲಿಲ್ಲ. நம்மள எத்தனை பேருக்குள்ள அப்படிப்பட்ட விசுவாசம் இருக்கிறது? ನಮ್ಮಲ್ಲಿ ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಇಂಥ ಒಂದು
ವಿಶ್ವಾಸವಿದೆ. தேவன் இந்த மனிதனை படைத்தார். ದೇವರು ಆ ಮನುಷ್ಯನನ್ನು ஏன் ಸೃಷ್ಟಿಸಿದನು. கர்த்தர் இந்த மனிதனை படைத்தார்? ಯಾಕೆ ಈ ಮನುಷ್ಯನನ್ನು என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா கர்த்தர் எதுக்குப்பா இந்த பூமியில மனுஷனை உண்டாக்கினார்? ಯಾವತ್ತಾದರೂ ಯೋಚಿಸಿದ್ದೀರಾ ಕರ್ತನು ಯಾಕೆ ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಮನುಷ್ಯನನ್ನು ಸೃಷ್ಟಿಸಿದರು ಅಂತ? ஏங்க சொல்லுங்க பார்க்கலாம், ஏன் கர்த்தர் நம்மை உண்டாக்கினார்? ಯಾಕೆ ನಮ್ಮನ್ನು ಸೃಷ್ಟಿಸಿದನು? சொல்லுவீங்க அவர் ஆராதிக்கிறதற்கு. ಆತನನ್ನು ಆರಾಧಿಸುವುದಕ್ಕೆ. அவர் ஆராதிக்கிறதுக்கு தூதர்கள் இருந்தார்களே, ಆತನನ್ನು ಆರಾಧಿಸುವುದಕ್ಕೆ ದೂತರಿದ್ದರಲ್ಲ. அப்புறம் ஏன் கர்த்தர் நம்மை படைக்க வேண்டும்? ಆದರೂ ಯಾಕೆ ನಮ್ಮನ್ನು ಆತನು ಸೃಷ್ಟಿಸಿದನು? எதற்காக கர்த்தர் நம்மை உண்டாக்கினார் தெரியுமா? ಯಾತಕ್ಕಾಗಿ ಆತನನ್ನು ನಮ್ಮನ್ನು ಸೃಷ್ಟಿಸಿದರು ಗೊತ್ತಾ? கர்த்தர் தன்னுடைய சாயலாக ஒரு மனிதனை உண்டாக்கி அவனை கூட உறவு வைக்க வேண்டும், அவன் கூட வாழ வேண்டும், இட்டர்னல் லைஃப் வரைக்கும் அவன் கூட இருக்க வேண்டும் என்பதற்காக கர்த்தர் தன்னுடைய சொந்த சரீரத்தின் இமேஜ், அதாவது இமேஜ் லைக்னஸா கர்த்தர் உருவாக்கினார். ಕರ್ತನು ತನ್ನ ಸ್ವರೂಪದಲ್ಲೇ ನಮ್ಮನ್ನು ಸೃಷ್ಟಿಸಿ ಆತನೊಂದಿಗೆ ನಾವು ಜೀವಿಸಬೇಕು, ಆತನೊಂದಿಗೆ ನಾವು ನಿತ್ಯ ಕಾಲದೊಂದಿಗೆ ಆತನೊಂದಿಗೆ ನಾವು ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಇರಬೇಕು ಎಂಬ ಒಂದು ಕಾರಣಕ್ಕಾಗಿ ಆತನು ನಮ್ಮನ್ನು ಸೃಷ್ಟಿಸಿದರು. நீங்க எடுத்து வாசிங்க, ஆதியாகமத்தில் இருக்கிறது வசனம். ನೀವು ಆದಿಕಾಂಡವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಿ, நீங்க எடுத்து பாருங்களேன், கர்த்தர் எப்படி நம்மை உண்டாக்கினார். ಕರ್ತನು ಹೇಗೆ ನಮ್ಮನ್ನು ಸೃಷ್ಟಿಸಿದರು? அவருடைய சொந்த சாயலாக, ಆತನ ಸ್ವರೂಪದಲ್ಲೇ, அவருடைய சொந்த சாயலாக உண்டாக்கின தேவன் ಆತನ ಸ್ವರೂಪವಾಗಿ ನಮ್ಮನ್ನು ರೂಪಿಸಿದನು. அவருக்கும் உங்களுக்கும் இடையேயான உறவை பலப்படுத்துவதற்காக, ಆತನಿಗೂ ನಿಮಗೂ ಇರುವಂತ ಆ ಸಂಬಂಧವನ್ನು அவருக்குள்ள ಬಲಪಡಿಸುವುದಕ್ಕೆ, நீங்கள் வாழ வேண்டும் என்பதற்காக ಆತನೊಳಗೆ ನೀವು ಜೀವಿಸಬೇಕು ಅನ್ನುವುದಕ್ಕಾಗಿ கர்த்தர் நம்மை உண்டாக்கினார். ಕರ್ತನು ನಮ್ಮನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದ್ದಾರೆ. அப்ப நீங்க கேட்கலாம், அப்ப ஏன் அந்த ஸ்திரீக்கு 12 வருஷம் இவ்வளவு பிரச்சனை? ಹಾಗಾದ್ರೆ ನೀವು ಕೇಳಬಹುದು, ಆ ಸ್ತ್ರೀಗೆ ಯಾಕೆ ಮತ್ತೆ 12 ವರ್ಷಗಳಿಂದ ಸಮಸ್ಯೆ? ஏன் என் வாழ்க்கையில இந்த பிரச்சனை மாறாம இன்னும் கடந்து வந்து கொண்டே இருக்கிறது? ಯಾಕೆ ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಇಂತಹ ಸಮಸ್ಯೆಗಳು ಇನ್ನೂ ಬದಲಾಗದೆ ஆண்டவரைத்தான் நாங்க ஆராதித்துக் கொண்டு இருக்கிறோமே, ಆ ದೇವರನ್ನೇ ನಾನು ಆರಾಧಿಸುತ್ತಿದ್ದೇನಲ್ಲ, கர்த்தருக்குள்ளதான் நான் இருக்கிறேனே, ಕರ್ತನೊಳಗೆ ನಾನು ಇದ್ದೇನಲ್ಲ, நான் கர்த்தரை அதிகமா விசுவாசிக்கிறேனே, ನಾನು ಕರ್ತನನ್ನು ಅತ್ಯಧಿಕವಾಗಿ ವಿಶ್ವಾಸಿಸುತ್ತೇನಲ್ಲ. அப்ப ஏன் என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்து கொண்டு இருக்கிறது? ಹಾಗಾದರೆ ಯಾಕೆ ಎಲ್ಲಾ ಸಮಸ್ಯೆಗಳು ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಇದೆ? ஏன் தெரியுமா? ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? உங்களை கர்த்தரை ஆராதிக்க விடாதபடிக்கு ஒரு 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 பிசாசானவன் கிரியை செய்து கொண்டே இருக்கிறான். ನೀವು ಕರ್ತನ ಹತ್ತಿರ ಹೋಗದ ಹಾಗೆ, ಆತನನ್ನು ಆರಾಧಿಸಿದ ಹಾಗೆ ಒಬ್ಬ ಸೈತಾನನು ಸದಾಕಾಲ ಆತನು ಕ್ರಿಯೆ ಮಾಡುತ್ತಲೇ ಇರುತ್ತಾನೆ. நீங்கள் தேவனை ஆராதிக்க முடியாதபடிக்கு அவன் கிரியை செய்வதினால் அவன் ஜெயிக்கும்படிக்கு இப்படி செய்து கொண்டே இருக்கிறான். ನೀವು ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸದ ಹಾಗೆ ಅವನು ಕ್ರಿಯೆ ಮಾಡುತ್ತಿರುವುದರಿಂದ ನೀವು ಜಯಿಸದ ಹಾಗೆ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳು ನಡೆಯುತ್ತವೆ. நீங்கள் கர்த்தருக்காக காரியங்களை செய்யக்கூடாது என்பதற்காக அவன் ஒவ்வொரு நாளும் கிரியை செய்து கொண்டே இருக்கிறான். ನೀವು ಕರ್ತನಿಗಾಗಿ ಯಾವುದೇ ಒಂದು ಕಾರ್ಯ ಮಾಡಬಾರದು ಎಂಬ ಒಂದು ಕಾರಣಕ್ಕಾಗಿ ಸೈತಾನನು ಯಾವಾಗಲೂ ಕೆಲಸ ಮಾಡುತ್ತಿರುತ್ತಾನೆ. ஆனாலும் ಆದರೂ ಸಹ அதை மேற்கொள்ள ಅದನ್ನು ಜಯಿಸಲು கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறார். ಕರ್ತನು ನಮ್ಮನ್ನು ಬಲಪಡಿಸುತ್ತಾನೆ. இந்த ஸ்திரீக்கு கர்த்தர் பலனை கொடுத்திருந்தார். ಈ ಸ್ತ್ರೀಗೆ ಕರ್ತನು ಬಲವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದರು. 12 வருஷம் தொடர்ந்துருச்சு அந்த பலன். 12 ವರ್ಷ ಆ ಬಲವು ಬಂದಿತ್ತು ಆಕೆಗೆ. நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் சிந்தித்து பாருங்களேன். ನಮ್ಮ ಜೀವನವನ್ನು ಸ್ವಲ್ಪ ಯೋಚಿಸಿ, நம்முடைய வாழ்க்கையில எப்படி நாம நடந்து வந்து கொண்டிருக்கிறோம்? ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಹೇಗೆ ನಾವು ಕಳೆದು ಬರುತ್ತಿದ್ದೇವೆ? நம்முடைய வாழ்க்கையில ஜீவிதம் எப்படி இருக்கிறது? ನಮ್ಮ ಜೀವನವು ಹೇಗೆ ನಡೆಯುತ್ತಿದೆ? எந்த பிரச்சனையை எப்படி மேற்கொள்கிறோம்? ಯಾವ ಸಮಸ್ಯೆಗಳನ್ನು ನಾವು ಹೇಗೆ ಜಯಿಸುತ್ತಿದ್ದೇವೆ? விசுவாசம் ಅವಿಶ್ವಾಸ ரொம்ப ரொம்ப முக்கியம். ತುಂಬಾ ಮುಖ್ಯ. நான் இன்னும் கூட சில எடுத்துக்காட்டுகளை நான் சொல்லுகிறேன். ಇನ್ನೂ ಕೆಲವೊಂದು ಉದಾಹರಣೆಗಳನ್ನು ಕೊಡುತ್ತೇನೆ. கர்த்தர் சில நேரங்கள்ல நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகளை அனுமதிக்கிறார். ಕರ್ತನು ಕೆಲವೊಂದು ಸಮಯಗಳಲ್ಲಿ ಸಮಸ್ಯೆಗಳನ್ನ ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಅನುಮತಿಸುತ್ತಾರೆ. ஏன் தெரியுமா? ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? தேவ நாமம் அநேகருக்கு தெரியும்படியாக, ದೇವರ ನಾಮವು ಅನೇಕರಿಗೆ ತಿಳಿಯುವ ಹಾಗೆ, அநேகர் கர்த்தருடைய மகிமையை அறிந்து கொள்ளும்படியாக, ಅನೇಕರಿಗೆ ಕರ್ತನ ಮಹಿಮೆಯು ಗೊತ್ತಾಗುವ ಹಾಗೆ. இந்த ஸ்திரீயை தெரியாதவங்க அந்த ஊர்ல யாருமே இருக்க முடியாது. ಈ ಸ್ತ್ರೀಯನ್ನ ತಿಳಿಯದವರು ಆ ಊರಲ್ಲಿ ಯಾರೂ ಇದ್ದಿರಲಿಲ್ಲ. 12 வருஷமா ஒரு ஸ்திரீக்கு பிரச்சனை இருக்குன்னா அந்த ஊர்ல இருக்க எல்லாருக்கும் நிச்சயமா தெரிந்திருக்கும். ಆ 12
ವರ್ಷಗಳಿಂದ ಆಕೆಗೆ ಒಂದು ಸಮಸ್ಯೆ ಇದೆ ಅಂತಾರೆ ನಿಶ್ಚಯವಾಗಿ ಆ ಊರಲ್ಲಿದ್ದ ಎಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತಾಗಿರುತ್ತೆ. ஒரு நிமிடத்துல சுகமானது. ಒಂದೇ ಕ್ಷಣದಲ್ಲಿ ಸ್ವಸ್ಥವಾಯಿತು. ஊர் மக்கள் என்ன சொல்லிருப்பாங்க? ಊರ ಜನರು ಏನ್ ಹೇಳಿರಬಹುದು? சற்று இமேஜின் பண்ணி பாருங்களேன். ಸ್ವಲ್ಪ ಇಮ್ಯಾಜಿನ್ ಮಾಡಿ ನೋಡಿ. இயேசு வந்து சுகமாக்குனாரா? ಯೇಸು ಬಂದು ಸ್ವಸ್ಥ ಮಾಡಿದರ? ஒரு நிமிஷத்துலயா? ಒಂದೇ ಕ್ಷಣದಲ್ಲ. அப்ப அந்த கடவுள் எவ்வளவு பெரிய கடவுள் என்று பேசி இருப்பார்கள். ಹಾಗಾದರೆ ಆತನು ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ದೇವರು ಅಂತ ಮಾತನಾಡಿರುತ್ತಾರೆ. உங்க வாழ்க்கையில அதே மாதிரி ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲೂ நீங்கள் காத்திருக்க தேவன் நாமம் மகிமைக்கென்று நீங்கள் காத்திருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். ನೀವು ಎಷ್ಟು ಕಾದಿದ್ದೀರೋ ಅದು ದೇವರ ಮಹಿಮೆಗಾಗಿ ನೀವು ಕಾದಿದ್ದೀರಾ ಅಂತ. நீங்கள் காத்திருப்பது தேவன் நாமம் மகிமை வெளிப்படுவதற்காக. ನೀವು ಕಾದಿರುವ ಈ ಸಮಯವು ದೇವರ ನಾಮವು ಮಹಿಮೆ ಪಡುವುದಕ್ಕಾಗಿ. உங்க வாழ்க்கையில அற்புதம் காத்திருப்பது தேவன் நாமம் மகிமை வெளிப்படுவதற்காக. ನಿಮ್ಮ ಜೀವನದ ದಿನಗಳು ಕಾದಿರುವುದು ದೇವರ ನಾಮವು ಮಹಿಮೆ ಪಡುವುದಕ್ಕಾಗಿ. கர்த்தர் நம்மை உண்டாக்கினதின் முதலாவது நோக்கம் அவருடைய மகிமை வெளிப்படுவதற்காக. ಕರ್ತನು ನಮ್ಮನ್ನು ಸೃಷ್ಟಿಸಿದ ಮೊದಲನೇ ಕಾರಣ ಆತನ ನಾಮವು ಮಹಿಮೆ ಪಡುವುದಕ್ಕಾಗಿ. இந்த ஸ்திரீயின் மூலமாக தேவ நாமம் அந்த ஊர்ல மகிமைப்பட்டது. ಈ ಸ್ತ್ರೀಯ ಮೂಲಕ ದೇವರ ನಾಮವು ಆ ಊರಲ್ಲಿ ಮಹಿಮೆ ಪಟ್ಟಿತು. ஆண்டவர் சொல்றாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ನಿನ್ನ ನಂಬಿಕೆಯೇ ನಿನ್ನನ್ನು ರಕ್ಷಿಸಿತು. அடுத்து என்ன சொல்றாரு அந்த வசனத்தை கொஞ்சம் போடுங்களேன். ಆ ವಾಕ್ಯವನ್ನು ಸ್ವಲ್ಪ ಓದೋಣ. உன் வேதனை நீங்கி ನಿನ್ನ ಕಷ್ಟವು ನೀಗಿ நீ சுகமாயிரு. ಸ್ವಸ್ಥವಾಗಿರು. கர்த்தருடைய நோக்கம் என்ன தெரியுமா? ಕರ್ತನ ಗುರಿ ಏನು ಗೊತ್ತಾ? உங்கள் வேதனைகளை மாற்றுவது, ನಿಮ್ಮ ಕಷ್ಟಗಳನ್ನು ನೀಗಿಸುವುದು, உங்கள் கஷ்டங்களை மாற்றி சமாதானத்தை தருவது, ನಿಮ್ಮ ಕಷ್ಟಗಳನ್ನು ನೀಗಿಸಿ ಸಮಾಧಾನವನ್ನು ಕೊಡುವುದು, உங்கள் வேதனையை நீக்கி நீங்கள் சுகமாய் தங்க பண்ணுவது, ನಿಮ್ಮ ಕಷ್ಟವನ್ನು ನೀಗಿಸಿ ನೀವು ಸ್ವಸ್ಥವಾಗಿ ಇರುವ ಹಾಗೆ ಮಾಡುವುದು. ஆனா அதுக்கு ஒரு நாள் உண்டு. ಆದರೆ ಅದಕ್ಕೊಂದು ದಿನ ಇದೆ. அந்த நாள் எப்ப தெரியுமா? ಆ ದಿನ ಯಾವುದು ಗೊತ್ತಾ? உங்களுடைய பூரண விசுவாசம் வெளிப்பட்டு நீங்கள் கிரியை செய்ய தொடங்குகிற அந்த நாள் தான். ನಿಮ್ಮ ಪೂರ್ತಿ ವಿಶ್ವಾಸವು ಪ್ರಕಟವಾಗಿ ನೀವು ಯಾವಾಗಲೂ ಕ್ರಿಯೆ ಮಾಡಲು ಆರಂಭಿಸುತ್ತೀರಲ್ಲ ಆ ದಿನವು. அவிசுவாசமான ஜெபம் பதிலளிக்காது. ಅವಿಶ್ವಾಸವಾದ ಪ್ರಾರ್ಥನೆಯು ಅದು ಉತ್ತರ ಕೊಡುವುದಿಲ್ಲ. விசுவாசமுள்ள ஜெபம் தான் பதிலளிக்கும். ವಿಶ್ವಾಸವುಳ್ಳ ಪ್ರಾರ್ಥನೆಯೇ ಉತ್ತರ ಕೊಡುತ್ತದೆ. எத்தனை ஆண்டுகள் ஆகட்டுமே, ಎಷ್ಟೇ ವರ್ಷಗಳಾಗಲಿ, எத்தனை ஆண்டுகள் ஆகட்டுமே, ಎಷ್ಟೇ ವರ್ಷಗಳಾದರೂ கர்த்தர் உங்களுக்கு சொல்லி இருந்தால், ಕರ್ತನು ನಿಮಗೆ ಹೇಳಿದ್ದರೆ, கர்த்தர் உங்களை சுகமாக்குவேன் என்று வாக்கு பண்ணி இருந்தால், ಕರ್ತನು ನಿಮ್ಮನ್ನು ಸ್ವಸ್ಥಗೊಳಿಸುತ್ತೇನೆ ಎಂದು ಉತ್ತರ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. நீங்கள் விசுவாசமாக ஜெபித்தீர்கள் என்றால், ನೀವು ವಿಶ್ವಾಸದಿಂದ ಪ್ರಾರ್ಥಿಸಿದ್ದೀರಿ, நீங்கள் விசுவாசத்தோடு அவருடைய வஸ்திர தொங்கலை தொடுவதற்கு நீங்கள் முயற்சி செய்ய தொடங்குவீர்கள் என்றால், ವಿಶ್ವಾಸದಿಂದ ನೀವು ಆತನ ವಸ್ತ್ರದ ಉಡುಪನ್ನು ಮುಟ್ಟಲು ಅಂತ ಒಂದು ಕ್ರಿಯೆಯನ್ನು ನೀವು ಮಾಡಲು ಆರಂಭಿಸುವಾಗ அன்றைக்கே கர்த்தர் சுகத்தை தர ஆரம்பித்து விட்டார். ಅವತ್ತೇ ನಿಮಗೆ ಸ್ವಸ್ಥವನ್ನು ದೇವರು ಕೊಡಲು அவரை ಆರಂಭಿಸುತ್ತಾರೆ. நெருங்குவதற்கு அநேக போராட்டங்கள் உண்டு. ಆತನ ಹತ್ತಿರ ಹೋಗುವುದಕ್ಕೆ ಅನೇಕ அவரை நெருங்குவதற்கு அநேகர் உங்களை விட மாட்டாங்க. ಆತನ ಹತ್ತಿರ ಹೋಗುವುದಕ್ಕೆ ಅನೇಕರು ನಿಮ್ಮನ್ನು ಬಿಡುವುದಿಲ್ಲ. அநேக பிரச்சனைகள் உண்டு. ಅನೇಕ ಸಮಸ್ಯೆಗಳು ಇದೆ. ஆனாலும் ಆದರೂ நீங்கள் முயற்சியோடு கர்த்தரை தொடுவீர்கள் என்றால், ನೀವು ಪ್ರಯತ್ನದಿಂದ ಕರ್ತನನ್ನು ಮುಟ್ಟುವುದಾದರೆ கர்த்தருடைய வல்லமை உங்களுக்குள்ளாக புறப்படும். ಕರ್ತನ ಶಕ್ತಿಯು ನಿಮಗಾಗಿ ಹೊರಡುವುದು. கர்த்தருடைய வல்லமை உங்களுக்குள்ளாக புறப்பட்டால், ಕರ್ತನ ಶಕ್ತಿಯು ನಿಮ್ಮೊಳಗೆ ಹೊರಡುವುದಾದರೆ தேவனுடைய அற்புதத்தை உங்கள் கண்கள் காணும். ದೇವನು ಮಾಡುವ ಅದ್ಭುತವನ್ನು ನಿಮ್ಮ ಕಣ್ಣುಗಳು ಕಾಣುತ್ತವೆ. நான் சொல்லியிருந்தேன், ஆண்டவர் நம்மை உண்டாக்கினதின் நோக்கம், ನಾನು ಹೇಳಿದ್ದೆ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಸೃಷ್ಟಿಸಿದ ಗುರಿ, நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் ನಮ್ಮ ಜೀವನದ ಗುರಿ அவருடைய நாமம் மகிமைப்படுவதற்காக. ಆತನ ನಾಮವು ಮಹಿಮೆ ಪಡುವುದಕ್ಕಾಗಿ. நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும், உங்க வாழ்க்கையில ஒரு போராட்டம் வருகிறது என்றால் அவருடைய நாமம் மகிமைப்பட போகிறது என்ற அர்த்தம். ನೀವು ಚೆನ್ನಾಗಿ ಒಂದು ವಿಷಯ ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು, ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಕಷ್ಟ ಬರುತ್ತಿದೆ ಅಂತ ಹೇಳಿದರೆ ಆತನ ನಾಮವು ಮಹಿಮೆ ಪಡುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಎಂದು. உங்க வாழ்க்கையில ஒரு போராட்டத்தை கர்த்தர் அனுமதித்திருக்கிறார் என்றால் அந்த போராட்டம் மாறும் பொழுது உங்க வாழ்க்கையில இருக்கிற காரியங்கள் மூலமாக கர்த்தர் உங்கள் சமூகத்துல நீங்க இருக்கிற இடங்கள்ல அவர் மகிமைப்பட போகிறார் என்ற அர்த்தம். ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಒಂದು ಹೋರಾಟ ಬರುತ್ತಿದೆ ಅಂದರೆ ನೀವು ಸರಿಯಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳಿ, ಈ ಹೋರಾಟದ ಮೂಲಕ ನೀವು ವಾಸಿಸುವಂತ ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ದೇವರ ನಾಮವು ಮಹಿಮೆ ಪಡುತ್ತದೆ ಎಂದು. பிரச்சனை வருதுன்னு நினைச்சு சோர்ந்து போகாதீங்க. ಸಮಸ್ಯೆಗಳು ಬರುತ್ತಿದೆ ಅಂತ ನೀವು ಸೋತು ಹೋಗಬೇಡಿ. உங்களுக்கான நாள் வருகிறது. ನಿಮಗಾಗಿರುವಂತ ದಿನವು ಬರುತ್ತದೆ.
உங்களுக்கான நாளை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டார். ನಿಮಗಾಗಿರುವಂತಹ ದಿನವನ್ನು ದೇವನು ಈಗಾಗಲೇ ಸಿದ್ಧ ಮಾಡಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. உங்களுக்கான மாற்றத்தின் ஒரு நாளை கர்த்தர் இன்றைக்கு ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். ನಿಮಗೆ ಬೇಕಾಗಿರುವ ಬದಲಾವಣೆಯನ್ನು ದೇವರು ಅದನ್ನು ಮುಂಚೆ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. நீங்கள் காத்து கொண்டிருக்கிற காரியத்தின் மூலமாக கர்த்தர் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறார். ನೀವು ಕಾದುಕೊಂಡಿರುವ ಆ ದಿನಕ್ಕಾಗಿ ದೇವರ ನಾಮವನ್ನು ಮಹಿಮೆಪಡಿಸಲಿದ್ದಾರೆ. தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு அவர் நாளை குறித்து வைத்து விட்டார். ದೇವರ ನಾಮವನ್ನು ಮಹಿಮೆಪಡಿಸುವುದಕ್ಕೆ ಆತನು ದಿನವನ್ನು ಆತನು ನೋಡಿಟ್ಟಿದ್ದಾರೆ. ஒரೇ ஒரு காரியம்தான். ಒಂದೇ ಒಂದು ಕಾರ್ಯ. நீங்க விசுவாசத்தோடு ನೀವು ವಿಶ್ವಾಸದೊಂದಿಗೆ நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்றால், ನೀವು ಪ್ರಾರ್ಥಿಸುವುದಾದರೆ, விசுவாசத்தோடு ನೀವು ವಿಶ್ವಾಸದಿಂದ அவருடைய சமூகத்தில் இருப்பீர்கள் என்றால், ಆತನ ಸಮೂಹದಲ್ಲಿ ನೀವು ಇರುವುದಾದರೆ கர்த்தர் அற்புதம் செய்வார். ಕರ್ತನು ನಿಶ್ಚಯವಾಗಿ ಅದ್ಭುತ ಮಾಡುವನು. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ನಂಬುತ್ತೀರಾ? நாம் எழும்பி நிற்க போகிறோம். ನಾವು ಎದ್ದು ನಿಲ್ಲೋಣ. ஹalleluya. நாம் யாரும் எழுந்து நின்று ನಾವೆಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಂತು இதோட தொடர்ச்சியான பகுதிகளை வரும் நாட்கள்ல நான் பேசுகிறேன். ಇದರ ನಿರಂತರವಾದ ಭಾಗಗಳನ್ನು ನಾವು ಬರುವಂತ ದಿನಗಳಲ್ಲಿ ನೋಡೋಣ. இதுக்கும் நம்மை உண்டாக்கினதற்கும் அநேக ரிலேஷன்ஸ் இருக்கிறது. ಇದಕ್ಕೂ ನಮ್ಮನ್ನು ಸೃಷ್ಟಿಸಿದ್ದಕ್ಕೂ ಅನೇಕ ಕಾರಣಗಳು ಉಂಟು. வெளிப்படுத்தின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 1 5 நாம் பார்க்கிறோம் கர்த்தர் எப்படி நமக்காக புதிய எருசலேமை உண்டாக்கி இருக்கிறார் என்று. ಪ್ರಕಟಣೆ 1ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 5ನೇ ವಾಕ್ಯವರೆಗೂ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ ದೇವರು ನಮಗಾಗಿ ಹೇಗೆ ಯೆರೂಸಲೇಮನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ ಎಂದು. இந்த ஸ்திரீயை தொட்டதற்கும் நம்மை உருவாக்கினதற்கும் கர்த்தர் உண்டாக்கின புதிய எருசலேமிற்கும் நிச்சயமான தொடர்பு உண்டு. ಈ ಸ್ತ್ರೀಯನ್ನು ಮುಟ್ಟಿದ್ದಕ್ಕೂ ಸ್ವಸ್ಥಪಡಿಸಿದ್ದಕ್ಕೂ ಕರ್ತನು ನಮಗಾಗಿ ಯೆರೂಸಲೇಮನ್ನು ಯಾರಾಗಿಟ್ಟಿರುವುದಕ್ಕೂ ನಿಶ್ಚಯವಾಗಿ ಕಾರಣಗಳಿವೆ. நிச்சயமாக அதை நான் சொல்வேன், நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். ನಿಶ್ಚಯವಾಗಿ ನಾನು ಹೇಳುತ್ತೇನೆ, ನೀವು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳುವಿರಿ. நாம் யாரும் ஜெபிக்க போகிறோம். ನಾವೆಲ್ಲರೂ ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. அநேக நாட்களாக காத்திருந்து ಅನೇಕ ದಿನಗಳಿಂದ ಕಾದಿದ್ದು இன்னும் உங்கள் சரீரத்தில் விடுதலை இல்லாமல் இருந்தால், ಇನ್ನೂ ನಿಮ್ಮ ಶರೀರದಲ್ಲಿ ಸ್ವಸ್ಥತೆ ಇಲ್ಲದೆ அநேக நாட்கள் நீங்கள் ஜெபித்து இன்னும் அற்புதம் நடக்காமல் இருந்தால், ಅನೇಕ ದಿನಗಳು ನೀವು ಪ್ರಾರ್ಥಿಸಿ ಇನ್ನೂ ಅದ್ಭುತಗಳು ನಡೆದಿಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ உண்மையா சொல்லி கேட்போமா? ನೀವು ನಿಜವಾಗಿಯೂ ಕೇಳಿರಿ. இந்த நேரத்துல கர்த்தரிடத்துல கேட்போமா? ಕರ್ತನಲ್ಲಿ ಕೇಳೋಣ. ஜீசஸ் கர்த்தர் சுகமாக்கும்படியாக, ಕರ್ತನು ಸ್ವಸ್ಥಪಡಿಸುವ, கர்த்தர் விடுதலையாக்கும்படியாக, ಕರ್ತನು ಬಿಡುಗಡೆ ಕೊಡುವ ಹಾಗೆ, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில மாற்றத்தை உண்டு பண்ணும்படியாக, ಕರ್ತನು ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಒಂದು ಬದಲಾವಣೆಯನ್ನು ತರುವ ಹಾಗೆ. ரொம்ப நாளா இந்த வலி என்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. ತುಂಬಾ ದಿನಗಳಿಂದ ಈ ನೋವು ನನ್ನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಿ ಬರುತ್ತಿದೆ. ரொம்ப நாளா இந்த பிரச்சனை வாழ்க்கையில இருந்து கொண்டே இருக்கிறது. ತುಂಬಾ ದಿನಗಳಿಂದ ಈ ಸಮಸ್ಯೆಯು ನನ್ನ ಹಿಂದೆಯೇ ಇದೆ. இந்த நேரத்துல கர்த்தரிடத்துல கேட்கிறவர்கள் மத்தியில, ಈ ಸಮಯದಲ್ಲಿ ಕರ್ತನ ಬಳಿ ಕೇಳುವವರ ಮಧ್ಯದಲ್ಲಿ தேவன் சுகம் தர அவர் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார். ದೇವರು ಸ್ವಸ್ಥಗೊಳಿಸಲು ಆತನು ಸಿದ್ಧನಾಗಿದ್ದಾನೆ. உங்க சரீரத்துல பலவீனம் இருக்குமானா, ನಿಮ್ಮ ಶರೀರದಲ್ಲಿ ಬಲಹೀನಗಳಿರುವುದಾದರೆ, உங்கள் சரீரத்தில் இருக்கிற போராட்டங்களை நீங்கள் அறிந்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டிருப்பீர்களானால், ನಿಮ್ಮ ಶರೀರದಲ್ಲಿರುವ ಹೋರಾಟಗಳನ್ನು ನೋಡಿ ನೀವು ಪ್ರತಿದಿನ ನೀವು ದುಃಖ ಪಡುತ್ತಿರುವುದಾದರೆ, கர்த்தருடைய அந்த வல்லமை புறப்படுவதற்கு சரியான நேரம் இதுதான். ಕರ್ತನ ಶಕ್ತಿಯು ಹೊರಡುವುದಕ್ಕೆ ಸರಿಯಾದ ಸಮಯವು ಇದುವೇ. கர்த்தருடைய நேரம் வந்திருக்கிறது. ಕರ್ತನ ಸಮಯವು ಬಂದಿದೆ. உங்க வாழ்க்கையில ஒரு சுகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಒಂದು ಸ್ವಸ್ಥತೆಯನ್ನು ದೇವರು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. அதை பெற்றுக்கொள்ள, ಅದನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳಲು உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் பிறக்கட்டும். ನಿಮ್ಮೊಳಗೆ ಒಂದು ವಿಶ್ವಾಸವು ಹೊರಡಲಿ. உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் உண்டாகட்டும். ನಿಮ್ಮೊಳಗೆ ಒಂದು ವಿಶ್ವಾಸವು ಉಂಟಾಗಲಿ. கர்த்தருடைய வல்லமை உங்களை தொடட்டும். ಕರ್ತನ ಶಕ್ತಿಯು ನಿಮ್ಮನ್ನು ಮುಟ್ಟಲಿ. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஹalleluya. இயேசுவே நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. ಯೇಸುವೇ ನಿಮ್ಮನ್ನು ನಾವು இந்த நேரத்தில் சுகத்திற்காக ஜெபிக்கிறவர்களுக்கு, ಈ ಸಮಯದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಸ್ವಸ್ಥತೆಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವವರಿಗೆ கர்த்தர் புதிய வல்லமையை புறப்பட செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ಕರ್ತನು ಒಂದು ಹೊಸ ಶಕ್ತಿಯನ್ನು ಹೊರಡಿಸುವ ಹಾಗೆ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ. எல்லா முதுகு வலிகள், ಎಲ್ಲಾ ಬೆನ್ನು ನೋವುಗಳು, எல்லா முதுகு வலிகளும் இந்த நேரத்தில் மாறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ಎಲ್ಲಾ ಬೆನ್ನು ನೋವುಗಳು ಈ ಸಮಯದಲ್ಲಿ ಸ್ವಸ್ಥವಾಗಲಿ ಎಂದು ஹalleluya. எல்லாவித பிரச்சனைகள், சரீரத்தில் இருக்கிற போராட்டங்கள் இந்த நேரத்தில் விலகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ಶರೀರದಲ್ಲಿರುವ ಎಲ್ಲಾ ಹೋರಾಟಗಳು ಈ ಸಮಯದಲ್ಲಿ ಒಂದು ಬಿಡುಗಡೆಯನ್ನು ಹೊಂದಲಿ ಎಂದು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ. ஓ ஹalleluya. கர்த்தருடைய வல்லமை இந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில இறங்கும்படியாக கர்த்தாவே நாங்கள் கூப்பிடுகிறோம். ಕರ್ತನ ಶಕ್ತಿಯು ಈ ಸಮಯದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಇಳಿಯುವುದು ಎಂದು ಕರ್ತನೇ ನಾವು ಈ ಸಮಯದಲ್ಲಿ ಕರೆಯುತ್ತಿದ್ದೇವೆ. தேவனுடைய வல்லமை இந்த நேரத்தில் உங்களை சந்திக்கட்டும். ದೇವರ ಶಕ್ತಿಯು ಈ ಸಮಯದಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ಮುಟ್ಟಲಿ. கர்த்தருடைய வல்லமை இந்த நேரத்தில் இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. ಕರ್ತನ ಶಕ್ತಿಯು ಈಗ ಇಳಿಯುತ್ತಿದೆ. இந்த நேரத்தில் தேவன் உங்கள் இருதயத்துக்குள்ளாக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ಈ ಸಮಯದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಕರ್ತನು ಕ್ರಿಯೆ ಮಾಡುತ್ತಿದ್ದಾನೆ. உங்கள் முழு
சரீரத்தில் இருக்கிற அத்தனை போராட்டங்களையும் கர்த்தர் மாற்றி கொண்டிருக்கிற நேரம் இது. ನಿಮ್ಮ ಶರೀರದಲ್ಲಿರುವ ಎಲ್ಲಾ ಸಮಸ್ಯೆಗಳನ್ನು ಕರ್ತನು ಬದಲಾಯಿಸುತ್ತಿರುವ ಸಮಯವಿದು. 12 வருஷம் அல்ல கர்த்தர் உங்களுக்கு வைத்த நாள் இதுதான். கர்த்தர் சுகத்தை வைத்திருக்கிறார். 12 ವರ್ಷಗಳಲ್ಲ ಕರ್ತನು ನಿಮ್ಮ ಸ್ವಸ್ಥತೆಗಾಗಿ ಇಟ್ಟಿರುವ ದಿನವು ಇದೇ ಎಂದು ತಿಳಿದುಕೊಳ್ಳಿ. 12 வருஷம் நீங்க காத்திருக்க வேண்டியது இல்லை. இந்த நாள் கர்த்தர் விடுதலை தருகிற நாள். இதை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்களாக. 12 ವರ್ಷಗಳು ನೀವು ಕಾದಿರಬೇಕಾಗಿಲ್ಲ. ಈ ದಿನ ಬಿಡುಗಡೆ ಕೊಡುವ ದಿನ. ಈ ದಿನದಲ್ಲಿ ನೀವು ಅದನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳಿರಿ. ஹalleluya. இந்த நேரத்துல எல்லா வயிற்று வலிகள் இயேசுவின் நாமத்தினால நிர்மூலமாவதாக. குடும்பத்தில் இருக்கிற போராட்டங்களை கொண்டு வருகிற எல்லா அசுத்த கிரியைகள் நிர்மூலமாவதாக. ஹalleluya. குடும்பங்களுக்கு விரோதமாக ನಿಮ್ಮ ಕುಟುಂಬಗಳಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ எழுந்து நிற்கிறவர்கள் ಎದ್ದು ನಿಲ್ಲುವವರು உங்க கண்ணுக்கு முன்னாடி இருப்பாங்கன்னா ನಿಮ್ಮ ಕಣ್ಣ ಮುಂದೆ ಇರುವುದಾದರೆ கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ಆ ಕೈಗಳನ್ನು ಎತ್ತಿ ಹೇಳಿ, கர்த்தர் எங்க வாழ்க்கையில ஜெயம் கொடுத்தார். ಕರ್ತರು ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಸ್ವಸ್ಥತೆ, கர்த்தர் எங்க வாழ்க்கையில ஜெயம் கொடுத்தார். ಕರ್ತನು ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಜಯವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. கர்த்தர் எங்க வாழ்க்கையில ஜெயம் கொடுத்தார். ಕರ್ತನು ನನಗೆ ಜೀವನದಲ್ಲಿ ಜಯವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. நீங்கள் அவர் வஸ்திரத்தின் தொங்கலை தொட்டதினால் ನೀವು ಆ ಉಡುಪಿನ ಅಂಚನ್ನು ಮುಟ್ಟಿ தேவன் நாமம் உங்கள் குடும்பத்தில் உங்கள் மூலமாக மகிமைப்பட போகிறது. ದೇವರ ನಾಮವು ನಿಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಮೂಲಕ ಅದು ಪ್ರಕಟವಾಗುತ್ತದೆ. உங்கள் மூலமாக தேவ நாமம் பிரஸ்தாபமாகும். ನಿಮ್ಮ ಮೂಲಕ ದೇವರ ನಾಮವು ಮಹಿಮೆ ಪಡುತ್ತದೆ. ஹalleluya. ಹalleluya. உங்க குடும்பத்துக்கு விரோதமாக எழும்பி இருக்கிறார்கள் என்றால், ನಿಮ್ಮ ಕುಟುಂಬಕ್ಕೆ ವಿರೋಧವಾಗಿ ಎದ್ದಿರುವುದಾದರೆ, எஸ் கரங்களை நல்லா உயர்த்தி காட்டுங்க. உங்களுக்காண்டி நான் ஜெபிக்க போறேன். ನಿಮ್ಮ ಕೈಗಳನ್ನು ಎತ್ತಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿ, ನಿಮಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇನೆ. இந்த இடத்துல இருக்கிற ஒரு குடும்பம், ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇರುವ ಒಬ್ಬ ಕುಟುಂಬರು, உங்க ஒரு குடும்பத்திற்கு விரோதமாக, ಒಬ್ಬ ಕುಟುಂಬಕ್ಕೆ ವಿರೋಧವಾಗಿ, உங்க குடும்பத்துல நல்ல காரியம் நடக்க கூடாது என்று, ನಿಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಒಂದು ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯ ನಡೆಯಬಾರದು ಅಂತ, ஒரு நல்ல காரியம் நடந்து விட கூடாது என்று, ಒಂದು ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯಗಳು ನಡೆಯಬಾರದು ಅಂತ, ஒவ்வொரு நல்ல காரியம் வரும் போதும் அவங்க அதை தடை செஞ்சு கொண்டே இருக்கிறாங்க. ಪ್ರತಿ ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯಗಳು ಬರುವಾಗಲೂ ಅವರು ಅದನ್ನು ತಡೆ ಮಾಡುತ್ತಲೇ ಇದ್ದಾರೆ. இந்த காரியம் எனக்கு நடந்துரும் அப்படின்னு நீங்க நினைக்கும் போது அதை தடை செய்யறதுக்கு ஒருத்தவங்க வந்து கொண்டே இருக்கிறாங்க. ಈ ಕಾರ್ಯ ನನಗೆ ನಡೆದು ಬಿಡುತ್ತದೆ ಅಂತ ನೀವು ಅಂದುಕೊಳ್ಳುವಾಗ ಅದನ್ನು ತಡೆ ಮಾಡಲು ಯಾರೋ ಒಬ್ಬರು ಬರುತ್ತಾರೆ. அவங்க பேச்ச கேட்காதீங்க. ಅವರ ಮಾತನ್ನು ಕೇಳಬೇಡಿ. அது நல்ல வார்த்தை அல்ல. ಅದು ಒಳ್ಳೆ ಮಾತಲ್ಲ. அது பிசாசின் காரியம். ಅದು ಸೈತಾನನ ಕಾರ್ಯ. இந்த நேரத்துல சொல்லுங்க, ಈ ಸಮಯದಲ್ಲಿ இயேசுவின் நாமத்தினால ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ இந்த விரோதமாய் பேசுகிற நாவுகளை ನನಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಮಾತನಾಡುವ கடிந்து அப்புறப்படுத்துகிறேன். ಅದನ್ನು ನಾನು ದೂರವಿಡುತ್ತೇನೆ. கடிந்து அப்புறப்படுத்துகிறேன். ಅದನ್ನು ದೂರವಿಡುತ್ತಿದ್ದೇನೆ. நான் சொன்ன காரியம் சரியா இருக்குமானால் இந்த ஆராதனை முடிந்ததுக்கு அப்புறம் என்ன வந்து பாருங்க, நான் உங்களிடத்துல பேச வேண்டும். ನಾನು ಹೇಳಿದ ಕಾರ್ಯಗಳು ನಿಮಗೆ ನಿಜವಾಗಿ ಅನಿಸಿದರೆ ಆರಾಧನೆ ಮುಗಿದ ನಂತರ ನನ್ನ ಬಳಿ ಮಾತನಾಡಿ. உங்க குடும்பத்துல நல்லது நடக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்க இருப்பாங்கன்னா, ನಿಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಒಳ್ಳೆಯದು ನಡೆಯದೇ ಇರಲಿ ಅಂತ ಅಂದುಕೊಳ್ಳುವವರು ಇರುತ್ತಾರೆ. அவங்க பேரை சொல்லி சொல்லுங்க. ಅವರ ಹೆಸರನ್ನು ಹೇಳಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿ. இயேசுவின் நாமத்தினால ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ அந்த நாவை நான் கட்டுகிறேன். ಆ ನಾಲಿಗೆಯನ್ನು ನಾನು அந்த நாவை கட்டுகிறேன். ಆ ನಾಲಿಗೆಯನ್ನು இயேசுவின் நாமத்தினால. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ. எஸ் லார்ட், எஸ் லார்ட். வெளிப்படுத்துங்கப்பா, இன்னும் கூட வெளிப்படுத்துங்க ஆவியானவரே, வெளிப்படுத்துங்க ராஜா. பிரசன்ன மாத்திரம் வெளிப்படட்டும் இந்த நேரத்துல. உம்மை உயர்த்துகிறோம் ஜீசஸ். இடைப்படுங்க ஆவியானவரே, ஜெபித்துக் கொண்டே இருங்களேன். ஒரு 2 நிமிஷம் மாத்திரம் ஜெபித்துக் கொண்டே இருங்க பார்க்கலாம். ஜெபிச்சுக்கிட்டே இருங்க பார்க்கலாம். எஸ் லார்ட். ரிகபாஷேரியன் தலரபோ நிஷேரியன் தலர ஷெக்கெத்தெரபா. கேளுங்க கேளுங்க ஏசப்பா, எங்களோட இடைப்படுங்கப்பா, எங்களோட இடைப்படுங்கப்பா, இடைப்படுங்கப்பா. பேசுங்க ஆவியானவரே, எங்களோடு பேசுங்க ஆவியானவரே. உம்மை உயர்த்துகிறோம். மகத்துவமுள்ள தேவனே, உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. ஜீசஸ் ஜீசஸ். ஒரு குறிப்பிட்ட வாலிப பிள்ளை, இந்த இடத்துல கொஞ்சம் பேர் தான் இருக்கிறீங்க.
இருந்தாலும் நான் சொல்லுகிறேன், ஒரு குறிப்பிட்ட வாலிப பிள்ளை உங்க வாழ்க்கையை சரி பண்ணிக்கொள்ளுங்க. உங்க வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவதற்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார். உங்க வாழ்க்கையில நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிற ஒருவர் உங்களை சீக்கிரத்துல கைவிட போறாங்க. நான் தெளிவா சொல்ல முடியும் என்னால. நீங்க நம்பிக்கொண்டிருக்கிற ஒருவர், வாலிப பிள்ளையே, உங்க அப்பா அம்மாக்கு தெரியாம நீ ஒரு பிள்ளைய ஒருத்தனை நம்பிக்கொண்டிருக்கிறாய். நோ, தேவ சமூகத்திலிருந்து நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு நீ அதை விட்டு விடுவதற்கு ஆயத்தமாக. அதை விட்டு விடு. அது உன் வாழ்க்கை இல்ல. உன் வாழ்க்கையை கெடுப்பதற்காக பிசாசு ஆயத்தம் பண்ணின அம்பு. அது அதுல விழுந்து போகாத. எஸ் லார்ட், உமக்கு நன்றி அப்பா. எங்களோடு இடைப்படுவதற்காக உமக்கு நன்றி. உங்களோடு பேசுவதற்காக உமக்கு நன்றி. உமக்கு நன்றி ஆவியானவரே. உமக்கு நன்றி ஆவியானவரே. உமக்கு நன்றி அப்பா. ஜீசஸ். விஜய் பிரதர் குடும்பத்திற்காக நான் ஜெபிக்க நினைக்கிறேன். எல்லாரும் கரங்களை உயர்த்தி அவர்கள் குடும்பத்திற்காக ஜெபிக்கலாமா? விஜய் பிரதர் குடும்பத்திற்காக. ஐ டோன்ட் நோ வை. ஏன் நான் அவங்களுக்காக ஜெபிக்கிறேன்னு எனக்கு தெரியல. விஜய் பிரதர் குடும்பத்தை கர்த்தர் பாதுகாக்கும்படியாக, கர்த்தர் பிசாசு எத்தனம் செய்திருக்கிற காரியம் அவர்கள் குடும்பத்தில் வாய்க்காதபடிக்கு, தேவனுடைய சித்தம் அவர்கள் குடும்பத்தில் நடக்கும்படிக்கு, இயேசுவின் நாமத்தினால இந்த நேரத்தில் அவர்கள் குடும்பத்தை நான் சுத்திகரிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் அவர்கள் குடும்பத்தை வேலியடைக்கிறேன். கர்த்தர் அவர்கள் குடும்பத்தை சுகமாக்குவாராக. கர்த்தர் அவர்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பிசாசின் தந்திரங்கள் அந்த குடும்பத்தை விட்டு நீங்குவதாக. இயேசுவின் நாமத்தினால நீங்கட்டும் ஆவியானவரே. உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி அப்பா. பிரபா சிஸ்டர் குடும்பத்திற்காக நான் ஜெபிக்க நினைக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அவர்கள் குடும்பத்தை தொடட்டும். உங்க குடும்பத்துக்குள்ள ஒளிந்திருக்கிற, மறைந்திருக்கிற எல்லா அந்தகார கிரியைகள், அவர்கள் கண்களுக்கு தெரியாமல் இருக்கிற அந்தகார கிரியைகள், நான் சொல்வது சரி என்றால் அதே 12 வருடம் இந்த அந்தகார கிரியைகள் ஒளிந்திருக்கும் என்றால், இயேசுவின் நாமத்தினால இந்த நேரத்தில் அதை நான் மாற்றுகிறேன். சமாதானத்தின் ஆவியை உங்கள் குடும்பத்தை ஆளுகை செய்வதாக. சமாதானத்தின் ஆவியை இந்த நேரத்தில் அந்த குடும்பத்தின் மீது ஊற்றுகிறேன். சுகமாக்குங்க ஆவியானவரே. ஆவியானவரே நீங்க பேசுங்க ஆவியானவரே. உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி அப்பா. நீங்கள் எந்த காரியத்தை எதிர்பார்த்து வந்தீர்களோ அந்த காரியத்தை நீங்கள் அடுத்த வாரத்தில் முயற்சி செய்யுங்க. கர்த்தர் உங்களோடு தான் பேசிக் கொண்டிருக்கிறார். ஜாப் காரியமா இருக்கலாம், இல்ல நீங்க ஏதோ ஒரு காரியத்தை பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைச்சிருக்கலாம், இல்ல எந்த காரியத்தை செய்யணும் நீங்க நினைச்சீங்களோ, கர்த்தர் இந்த நாளில் அதற்கான வார்த்தையை கொடுக்கிறார். நீங்கள் செய்ய தொடங்குங்கள், அதில் ஒரு வெற்றி உண்டு. இயேசுவின் நாமத்தினால வெற்றி உண்டு. உமக்கு நன்றி அப்பா. எங்களோடு பேசுவதற்காக உமக்கு நன்றி. நீ தாமே பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.